தயாரிப்பாளரா அறிமுகமாகி போட்ட மொத்த காசையும் இழந்து போன தமிழ் இயக்குனர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சசிகுமார். சுப்பிரமணியபுரம் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வச்சவர் தான் இவர். ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா சசிகுமார் தன்னோட நிறுவனத்தின் மூலமா பல படங்களை தயாரிக்கக்கூடிய முயற்சிகளை ஈடுபட்டாரு. புதிய இயக்குனர்கள் மற்றும் வித்தியாசமான கதைகளுக்கு ரொம்பவே வாய்ப்பு கொடுத்திருக்காரு சசிகுமார். பசங்க, போராளி, சுந்தரபாண்டியன் மாதிரியான பல படங்கள் இவரோட ப்ரொடக்ஷன்ல வெளியானது தான். ஆனா தயாரிப்பு துறையில தொடர்ந்து பணம் சுழண்டுகிட்டே இருக்கணும், அப்பதான் லாபம் கொஞ்சமாவது கையில இருக்கும். ஆனா சசிகுமாருக்கு எக்கச்சக்க படங்கள் ஃபிளாப் ஆயிருக்கு. கடன் வாங்கி படத்தை ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு சசிகுமாரோட நிலைமை போயிருக்கு. அவர் சம்பாதிச்ச பாதி காசை இப்படி படங்கள் எடுக்கிறேன்னு இழந்திருக்காரு. இந்த நிதி பிரச்சனை காரணமாவே ஒரு கட்டத்துல படங்கள் ப்ரொடியூஸ் பண்றதை நிப்பாட்டிட்டு முழுநேர நடிகரா மாறினாரு. ஆனா சசிகுமார் எப்பவுமே சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், சினிமாக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சேரன். டைரக்டர் சேரன் பாரதி கண்ணம்மா, பொற்காலம், ஆட்டோகிராஃப், தவமாய் தவமிருந்து அப்படின்னு தரமான படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்காரு. தன்னோட கனவு படங்களை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக சேரன் தயாரிப்புலையும் இறங்கினாரு. குறிப்பா புதிய கதைகள் மற்றும் தன்னோட சிந்தனைக்கு ஏற்ப படங்களை உருவாக்க முயற்சி பண்ணாரு. ஆனா டைரக்டரா இருக்கும்போது கதை மட்டும்தான் முக்கியம். ஆனா தயாரிப்பாளரா இருக்கும்போது பட்ஜெட், வட்டி, விநியோகம், திரையரங்குகள், வசூல் அப்படின்னு எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு கட்டத்துல சமாளிக்க முடியாம இனிமே படங்களே தயாரிக்க கூடாது அப்படின்னு சேரன் அதுல இருந்து விலகிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அட்லி. அட்லி ஒரு டைரக்டரா 1000 கோடி படம் கொடுக்குற அளவுக்கு ஒர்த்தா இருந்தாலும் ப்ரொடியூசரா கொஞ்சம் வீக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏ ஃபார் ஆப்பிள் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு இது வரைக்கும் பல படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இவர் முதலா 2017ல ஜீவாவோட சங்கிலி புங்கிலி கதவு துற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. அதுக்கப்புறமா 2020ல அந்தகாரம் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல, அதுவும் இவரோட ப்ரொடக்ஷன் தான். அதுக்கப்புறமா 2024ல கீர்த்தி சுரேஷை நம்பி பேபி ஜான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஆனா அந்த படம் அட்டர் ஃபிளாப் ஆகி அட்லிக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாரதி ராஜா. இவர் இப்ப நம்ம கூட இல்ல அப்படின்னாலும் இவர் எடுத்த படங்கள்லாம் காலம் இருக்கிற வரைக்கும் வாழும். அப்படி தமிழ் சினிமாவோட ஒரு தரமான டைரக்டர். ஆனா சொந்தமா தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. இவர் தயாரிச்ச பல படங்கள் இவருக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. முக்கியமா புதிய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாரதி ராஜா சொந்தமா ப்ரொடியூஸ் பண்ணவே ஆரம்பிச்சாரு. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல.